என்ன ஒரு உரை சார், ஒரு பேராசிரியரெல்லாம் இருக்க முடியாது. இப்போ சுப ஐயா ஐயா பேசுகிற பேச்சு வந்து ஒரு பேராசிரியரால் சொல்ல முடியாது. அவர் பேராசிரியர் தானே, பரவாயில்ல, ஒரு வெகு சிறப்பான முறை. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் வந்து பாமையில் வந்து பார்த்தீங்கன்னா பல புத்தகங்கள், அவர் ஒரு நடமாட ஒரு லைப்ரரி, ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். அவ்வளவு படித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புத மனிதர். அதே மாதிரி கோவை சதாசிவம் ஐயா அவர்களோடு நாம் பயணித்ததில் அவர் அந்த காடுகளை பாதுகாப்பதற்காக அவர் எப்பொழுதும் நாட்டிற்காக பயணம் அழைத்து போகிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதில் கலந்துக்கணும். இப்போ நாம் செய்ய வேண்டியது இந்த நாள்களை கொண்டாடும் விதமாக அவர்களுக்குரிய கௌரவம் 20 நிமிஷம் இல்லை, 2 நாள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசுனீங்கன்னா பேசுவாங்க. ஏன்னா மாமையிலேயே 2 நாள் வகுப்பை நடத்துறது. எனவே நாம் அனைவரும் சற்று எழுத்து நின்று ஒரு பலத்த கடவுளையோடு அவர்களுக்கு நமக்கு நன்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். நல்ல ஒரு பலத்த கடவுளை, மதிய நேரம் நல்ல ஒரு கடவுளை. அதே மாதிரி பின்னாடி ஒரு பேராசிரியர் ஐயா இன்னைக்கு துவங்கி வச்சவங்க பழனித்துறை ஐயா அங்கே இருக்கிறாங்க. அவருக்கும் நல்ல ஒரு கடவுளை பதிவு செய்வோம். ஏன்னா சமூகம் கொண்டாட வேண்டிய பேராளுமைகள் இவர்களெல்லாம் நம்ம இவங்களெல்லாம் கொண்டாட தவறி விடுகிறோம். இந்த ரீல் ஹீரோஸ் வந்து சினிமாவோட உட்காரலையா, இந்த ரீல் ஹீரோஸ் எல்லாம் சினிமாவோட முடிஞ்சிடும். நிஜத்தில் வேலை செய்கிறவர்கள் இவர்களை நாம் கொண்டாட தவறியதால் தான் இத்தனை இழப்பு. இவர்கள் சொன்ன எல்லாமே இதனால தான் வருது. இங்க மேல என்ன எழுதிருக்கு, சோழர்கள் மட்டுமா இங்க இருக்கிறீங்க, சோழ நாடு இல்லாம வேற யாரெல்லாம் வந்து இருக்கிறீங்க? திருமுனைப்பாடி நாடுல திருமுனைப்பாடி நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் இங்க இருக்கு. எனவே நீங்க அதெல்லாம் மாத்திக்கணும். வேற நிகழ்ச்சிக்காக பரவாயில்லையா, வேற நிகழ்ச்சிக்காக வச்ச பேனர், போன நிகழ்ச்சியோட பேனர். அதனால ஏன்னா இது நிஜமாவே இப்ப கவிதை கணேசன் வந்திருக்கிறார். இங்க நான் ஒரு 2-3 ஹீரோக்களை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கவிதை கணேசன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் நெல் என்ன ஜம்முன்னு அவர் கெட்டவே பாருங்க. அவருக்கு ஒரு நல்ல கடவுள் சேர்க்கிறாரு. நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். இந்த பசுமை படைய பள்ளி மாணவர்களுக்கு பல குறும்பேடுகளை உருவாக்கி அவர் பல பயணங்களுக்கு அந்த பிள்ளைகளை அழைத்து செஞ்சது ஒரு அற்புத மனிதர். என்ன சொன்னா பல விமர்சனங்களுக்கு இடையில அந்த வேலை செய்யறாரு. எப்படி நாமக்கல்ல இருந்து ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல கடவுளை பதிவு செய்வோம். அதே மாதிரி இப்ப நாங்க என்னடா செய்யறோம், எல்லாரையும் சொல்லி நீங்க என்ன செய்றீங்கன்னா நீர்நிலைகளுக்காக நாங்க நிறைய வேலை செய்யறோம். அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உலகம் முழுவதும் தண்ணீர் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் 2 தண்ணீர் பிரச்சனை. ஒரு பிரச்சனை அதிகமாக, ஒரு தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறதுனால பிரச்சனை, ஒரு தண்ணீர் குறைவா இருக்கு. இந்த நாடு எதுல தெரியுமா நடக்குது, நீர்நிலை கொடுக்கிறது யாருன்னா மக்கள் தள்ளாடுவதால் இந்த நாடு நடத்தி கொடுக்குது. ஒரு ஆண்டிற்கு 50,000 கோடியிலிருந்து வருமானம். இது எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. இந்த நிறுவனம் துவங்கிய நாளிலிருந்து அவர்களுடைய இலக்கை தாண்டி ஒரு வெற்றி அடைகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம். ஆனால் இந்த நீருக்காக உழைக்கிறாங்கல்ல, தண்ணீரை பொறுத்தளவில் எடுத்துட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் பிரச்சனை. அதாவது கழிவு நீர் 70% மேற்பட்ட நீர் கழிவு. இப்ப ஆண்டுகளுக்கு கொரோனாவில் இறந்தவங்க எத்தனை பேர்? கொரோனாவில் இந்தியா முழுவதும் இறந்தவங்க 5.5 லட்சம் பேர். ஆண்டுதோறும் தண்ணீரால் இறப்பவங்க 2 லட்சம் பேர். குடிநீரால் நான் சொல்றேன், ஆல்கஹால் இறக்கிறவங்க எனக்கு கணக்கு தெரியும். தண்ணீரால் இறப்பவர்கள் மட்டும் ஆண்டுதோறும் 2 லட்சம் பேர். நான் சொல்றேன்னா அரசு கொடுக்குற புள்ளி வரும். நான் கூட அரசு கொடுக்குற புள்ளி வரும் தான் நான் சொல்றேன். 2 லட்சம் பேர் ஆண்டுதோறும் இறக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது தமிழ்நாடு நம்பர் 1 நான் ஒரு நம்பர் 1 சொல்றேன். இந்தியாவிலேயே அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் நம்பர் 1 வந்து தமிழ்நாடு. இப்ப கடந்த ஆண்டு, அதாவது நம்ம 30 ஆண்டுகளில் 3இல் 1 பகுதி நீர்நிலைகளை இழந்திருக்கோம். ஒரு காலத்தில் 400 TMC தண்ணீர் சேமிக்க முடியும். இன்னைக்கு 250 TMC தண்ணீருக்கு இன்னும் குறைவாக வந்துட்டோம். கழிவு நீர் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற நிலைமை எல்லா இடத்துக்கும், சென்னைக்கும் வரும், எல்லா இடங்களுக்கும் அது வரும். தமிழ்நாடு போன முதல் முறையாக இந்திய அளவில் போன ஆண்டு தான் நீர்நிலைகளுக்கான ஒரு கணக்கெடுப்பு வெளியிட்டார். 24,24,450 நீர்நிலைகள் இந்தியா முழுவதும் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் 1,07,000 நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 52,000 நாட்டின் யூஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தண்ணீர், அதாவது தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்பில் 4% இருக்கும். 7% மக்கள் இருக்கும். தண்ணீர் 2.5% தான் நமக்கு இருக்கு. அப்ப நீர் மேலாண்மையில் நாம் கவனம் இல்லை. இன்னைக்கு ஐயா அவர்கள், ஐயா வணக்கம் வணக்கம்
தோழர் மகேந்திரன் அவர்களிடம் நான் அன்னைக்கு பேசும்போது அவர் சொன்னது மக்கள் பங்கேற்பு இல்லாத எந்த ஒரு முயற்சியும் வெற்றி கிடையாது. அவர் சொன்னதே இதுதான், இது மக்கள் இயக்கமாக இதை கட்டி எழுதுகிறோம். சிவில் சொசைட்டி தான் அந்த எல்லாத்தையுமே முடிவெடுக்க முடியும். சிவில் சமூகத்திற்கு தான் அந்த உரிமை இருக்குது. மக்கள் நினைத்தோம்னா எத்தகைய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். அந்த சிவில் சொசைட்டியை கட்டெழுப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு எளிய மனிதர், அற்புத மனிதர் ஐயா சி மகேந்திரன் அவர்கள் அழைத்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பேராளர்கள் அதை கருத்தை பதிவு செய்கிறாங்க. எனவே இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை என்று மக்களுக்கு விழிப்புணர்வு. இப்போ எங்கிட்ட 6 மிஷின் வச்சிருக்கோம். அதை வாடகை இல்லாத இயந்திரங்களாக கொடுக்கணும். அதை யார் அந்த பகுதியில் நீர் மேலாண்மை, அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் குடிமராமத்து அப்படின்னு இருக்குல்ல, குடிமராமத்துனா யார் செய்யணும்? அரசர்கள் செய்யணும், குடிமக்கள் செய்யணும். ஆனால் யார் செய்யறா? அரசு தான் செய்யுது. அரசு பிரதிநிதிகள் தான் செய்யறாங்க, இந்த கட்சியின் பிரதிநிதிகள் தான் செய்யறாங்க. நான் எங்கேயுமே குடிமக்கள் வேலை செஞ்சு எங்கேயுமே பார்க்கணும். ஆனால் இங்கே ஒரு சில குடிமக்கள் இன்னைக்கு இங்க பார்த்தீங்கன்னா கள்ளப்பரப்பூர் ரவி வந்திருக்கிற தம்பி எழுதுங்க, அவருக்கு ஒரு நல்ல கனவு. அவர் எனக்கு ஒரு சதுரடி நிலம் கிடையாது. இன்னைக்கு அவருடைய முயற்சி குலோத்துங்கவர்களுக்கு ஒரு குழு இணைந்து இன்னைக்கு ஒரு 2000 ஏக்கருக்கு விவசாயம். அவங்க மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மைக்கு இந்த உதாரணம் அந்த தம்பி தான் இங்க இருக்கிறார். அதே மாதிரி ஐயா மகேந்திரன் அவர்களுடைய ஊர்ல அவங்க சகோதரர் இங்க இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் நினைத்து ஒரு 44 ஏக்கருக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 40 ஆண்டுகள் தண்ணீர் வராத நீர்நிலைக்கு அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் வாடகைலாம் ஒரு இயந்திரத்தை தான் கொடுத்தோம். டீசல் போட்டாங்க, அவங்க ஒரு டிராக்டரை கொடுத்தாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு அழகான ஒரு முன்முயற்சியில் அது மாதிரி இங்கே எக்ஸ்னோராவோட நீர்நிலைக்கான பொறுப்பாளர் திரு மணிப்பாக்கம் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 200 நீர்நிலைகள் தமிழகம் முழுவதும். அவருக்கு வேற ஒரு சதுரடி நிலம் கிடையாது. ஆனால் அவர் தமிழகம் முழுவதும் சென்று பயணிக்கிறார். நான் சொல்றது இப்போ நீங்கள் நிறைய இளைஞரணி கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்னோராவே ஒரு இளைஞரணி இருக்கு. அது எலிஜிபிலிட்டி வந்து 70 வயதுக்கு மேலே இருக்கு. ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே வேலை செய்யறாங்க. ஒரு அற்புத மனிதர் அரியலூர்ல இருந்து வந்திருக்கிறார் திரு தியாகராஜன் ஆசிரியர் அவர்கள். 75 வயது மனிதர். ஆண்டுதோறும் ஒரு 6-7 நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறார். அவருடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர், நல்லாசிரியர். ஏன்னா நான் நல்லாசிரியரை ஏன் கடைசியா சொல்றேன்னா, நல்லாசிரியர் இப்போ வாங்கப்படுகிறது. அதனால அதில் நன்மை மிகச்சிறந்த ஒரு மனிதர். ஆண்டுதோறும் 5-6 நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறார். அமெரிக்காவில் அவர் மகள் இருக்காங்க, ஆண்டுதோறும் பணம் அனுப்புறாங்க. எப்படியோ மக்களை இணைத்து, நான் அவரை முதல் முறையை பார்க்கும்போது ஷார்ட்ஸோட வந்தார். இன்னும் எந்த வயசுல ஒரு செயலா இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஏரி தூர்வார இடத்துல போகும்போது அந்த கல்லெல்லாம் இருக்கிறதுல தடுக்கி விழுந்து அடிபட்டு போச்சு. அடுத்த நாள் சென்னை கூட்டம் வந்த இடமும் ட்ரௌசரை மாட்டிட்டு வச்சிருக்கார் காயத்தோட. நல்ல அவருக்கு ஒரு கரோடியை பதிவு செய்யும் நல்லாசிரியர் தியாகராஜன் அவர்களுடைய சொந்த நேரம் திறக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்து. வாழ்க்கை என்னைய 75 வயசுக்கு நீங்க வாழ்த்துறீங்கன்னா வாழ்க்கை வயது வேண்டாம், மனசு தான் வேண்டும். அதனால நல்ல மனநிலையில் அவரை வாழ்த்துக்கிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இளைஞர்கள் நிறைய இந்த பகுதியை இந்த பக்கம் நோக்கி திரும்ப வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம், நீங்க ஒரு தம்பி இருக்கிற சீர்காழி டிவி. எத்தனை பேர்லாம் சீர்காழி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? 10 லட்சம் பேருக்கு மேல அவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இன்னொரு சேனல் வச்சிருக்கிறாரு. அது எத்தனை பேரியா? 3 லட்சம் பேர். அது பேர் என்ன? ஆர்கானிக் விவசாயி. 3 லட்சம் பேர், 13 லட்சம் பேர் அவர். அவர் ஒரு ஐடி வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர், பொறியாளர். இந்த வேலையை விட்டுட்டு சூழல் குறித்து வேலை செய்யறாரு. எங்கெல்லாம் இது மாதிரி கூட்டம் நடக்குது அதை பூரா பதிவு செய்யறாரு. நான் பார்த்தேன், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, எங்க உங்க ஸ்கூலுக்கு விளம்பரம் நடந்தது. இன்னொரு விளம்பரம் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க, சங்கீதா. ஒரு நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து நல்ல ஆசிரியை, நிறைய ஸ்கூல்லாம் நடத்துறோம். அவங்க எப்படின்னா சென்னையிலே ஸ்ரீநகர்ல ஒரு பட்டுக்கடை இருக்காங்க, மகாலட்சுமி நாக்கு போக்குவரத்துல. வந்தீங்கன்னா அந்த பக்கம் அவசியம் வாங்க. நான் தம்பிகிட்ட சொன்னேன், சீர்காழி டிவியில இந்த அற்புதமா இந்த இதெல்லாம் வெளியே அவருக்கு இந்த மழை நேரத்துல அந்த வீட்டுல தண்ணீருக்குள்ள வந்து அவரோட டிவி எல்லாம் வீணா போயிடுச்சு, இந்த சிஸ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. நான் தம்பிகிட்ட சொன்னேன், நாங்க பட்டுக்கடை நடத்துறோம், ஏன் நான் தொடர்ந்து ஒரு விளம்பரம் தரேன், நீ அதை வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா நடந்துச்சு. அவர் சொன்னார், இயற்கை தொடர்பான செய்திகளை தவிர வேற எந்த இடத்துலையும் சாப்பாடு எல்லாம் கூட இருந்தாலும் போட மாட்டேங்க அப்படின்னு. இப்படி ஒரு அற்புதத்தை நல்ல பலத்த கரவழியாக செய்து. அப்புறம் திரு ஹரி அவர்கள் இருக்காரு. ஹரி பார்த்தீங்கன்னா ஐடிஐல வேலை ஐஐடியில் வேலை பார்க்குறாரு.
ஐஐடியில இருந்துட்டு இப்ப இதுல ஈடுபாடு. அவர் பாருங்க தமிழகம் முழுவதும் இருக்கிறார். இந்த தொண்டர்களை எல்லாம் இணைக்கிறார். யாரெல்லாம் வாலண்டியர் இணைக்கிறார் அற்புதசாமி. அவரும் உயரமானவர், நல்ல உயர்ந்த உள்ளத்தை பெற்றிருக்காரு. கிரீன் நீட் அமைப்பிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? ராஜவேலி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் தான் சாதிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்த்த கடவுள் இருக்கும். ஐயா மகேந்திரன் ஐயா அவர்கள்ட்ட நாங்கள் சந்திக்கிறதுக்கு அவர் ஆஃபீஸ் போனோம். அடுத்தது ஐயா இங்கே ஆஃபீஸ் வந்தாங்க. நான் கேட்டேன் எப்படியா வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு தோழரோட பைக்கில் வந்துட்டேன். நாங்கள் பொதுவாக எப்படியா பொதுவாகவே நான் புது பயன்பாட்டில் தான் பயணிக்கிறேன். பஸ்ஸில் தான் போகிறது, தேவைப்பட்ட தோழர்களோட போகிறது, ட்ரெயினில் போகிற, இதுதான் அவருடைய வழக்கமாக வச்சுருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடும், பொது வாழ்க்கை அப்படின்னு வந்தாலே